கல்வித்துறை ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி 2024-2026 ஆண்டுகளுக்கான பள்ளி மேலாண்மை குழு மறுகட்டமைப்பிற்கான தேர்தல் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி பரணிபுத்தூரில் பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தாமணி தலைமையில் நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் பள்ளி மேலாண்மை குழு பற்றி சிறப்புரையாற்றி தேர்தலை முன்னிலை வகித்து நடத்தினார். ஏராளமான பெற்றோர் ஆர்வத்துடன் தேர்தலில் பங்கு பெற்றனர். இந்த தேர்தலுக்கு சிறப்பு அழைப்பாளர் மற்றும் பார்வையாளர்களாக வட்டார கல்வி அலுவலர் முருகன், ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். வாக்கெடுப்பு மூலம் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பள்ளி மேலாண்மை குழு தலைவர் கவிலட்சுமி, துணைத் தலைவர் மோகன்தாஸ் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கும் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழ்களை வழங்கி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். பள்ளி ஆசிரியர்கள் இந்த மறுகட்டமைப்புக்கான தேர்தல் நடைபெற சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். உடன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கலாவதி, சந்தானம், வார்டு உறுப்பினர்கள், அண்ட் இந்தியா ஒன்றிய மேலாளர் சூரியகலா, பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பள்ளி மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது. பள்ளி மேலாண்மை குழுவினுடைய தலையாய நோக்கம்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பள்ளி செல்லாத குழந்தைகள் நம்முடைய குடியிருப்பு பகுதிகளிலே இருந்தாங்கன்னா அவர்களை கண்டறிந்து ஏதேனும் ஒரு பள்ளி, இந்த பள்ளியில் தான் சேர்க்கணுன்றது கூட கிடையாது, ஏதேனும் ஒரு பள்ளியில் மாணவன் விரும்புகின்ற அல்லது பெற்றோர் விரும்புகின்ற ஏதேனும் ஒரு பள்ளியில் சேர்ப்பது. அடுத்ததாக இந்த பள்ளியிலே அமைக்கக்கூடிய பள்ளி மேலாண்மை குழுவினுடைய மற்றொரு முக்கியமான நோக்கம் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு தேவையானவற்றை கண்டறிந்து ஏற்படுத்தி தருவது. இந்த இரண்டும் தலையாய நோக்கங்களாக பார்க்கப்படுகின்றது. அதை முன்னிலைப்படுத்தி தான் நாம் எல்லாரும் இன்னைக்கு இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். உங்கள் அனைவரையும் மீண்டுமாக ஒரு முறை வரவேற்கிறது மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு வரல அப்படின்னா நம்ம யாரை கேட்க முடியும்? பெற்றோர்களை தான் கேட்க முடியும். அப்போ 75% பெற்றோர்களை நம்ம இந்த அமைப்பில் இருக்கிறதுனால தான் இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட பேரண்ட்ஸ் வரலன்னா, குழந்தை வரல அப்படின்னா பேரண்ட்ஸ் வரும்போதே யோசிப்பாங்க, நம்ம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் நம்மளை கேட்பாங்க, நினைக்கிறீங்களா இல்லைங்களா? ஸோ அதனால தான் இந்த பள்ளி மேலாண்மை குழுவில் 75% உங்களுக்கே வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த அமைப்பில் சேர்ந்து பள்ளிக்கு உறுதுணையாக இருக்கணும். ஸோ நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடம் நல்ல நிலையில கூட்டத்தில் எல்லாருமே பேசிட்டேன். பட் இருந்தாலும் மறுபடியும் சொல்லிட்டேன். எஸ்எம்சி ஆனது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கடந்த 2 ஆண்டுகளில் ஏகப்பட்ட தீர்மானங்கள் போட்டு எல்லா தீர்மானங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 50% தீர்மானங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு 50% தீர்மானங்கள் நிறைவேற்ற. அதுக்கு முன்னாடி மாணவர்களுடைய கல்வி நலனுக்காகவும் சரிங்களா, அதுக்கு மட்டுமே நம்ம பாடுபட வேண்டும். மாணவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை செய்யணும். கூடுதலாக மாணவர்களுடைய சேர்க்கையை அதிகப்படுத்த வேண்டும். இவங்க தலைவர் ஆகிறதுக்கு யாரெல்லாம் இருக்கணுமோ கை கொடுக்கணும். பள்ளி மேலாண்மை நல்லா கேட்குங்க. நல்லா கேட்குங்க. 2 கேட்டு விடுறோம். அவங்க கேட்டு விடுறோம். எல்லாம் பசங்க ஏந்துருங்க. எங்களுக்கு ஓட்டு போட்டுருக்கீங்களா? நீங்க அடிக்கிறீங்களா சார்? 3 5 6 7 8 10 11 12 13 14 15 16 17 மேலாண்மை குழு உறுப்பினராக செய்யப்பட்டுள்ள நான் பள்ளியின் சட்டதிட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கற்றல் மேம்பாட்டிற்கும்
வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் மாணவர்களுக்கு சென்றடைவதையும் பள்ளியின் வளர்ச்சிக்கும் சமூக மற்றும் பிற துறைகளின் பங்களிப்பையும் உறுதி செய்வேன் என்றும் எனது பள்ளி மாணவர்களுக்கு தரமான சமமான கல்வியை உறுதிப்படுத்துவேன் என்றும் கல்வி கற்க உகந்த மகிழ்ச்சியான பள்ளி சூழலை உருவாக்குவதற்கு ஏற்ற பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை உருவாக்கி பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றும் உரமான உறுதியளிக்கிறேன். ஊராட்சி சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்து நீங்கள் ஏற்கனவே இந்த நமது நிர்வாகிகள் இந்த பள்ளிக்கு ரொம்ப டீச்சர்கள்லாம் ரொம்ப ஒத்துழைச்சு இந்த பள்ளி மேலும் ரொம்ப நல்லா ஒத்துழைச்சாங்க. நீங்களும் அது மாதிரி வந்து நம்ம ஆசிரியர் பெருமக்களோடு இணைந்து இந்த பள்ளி வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறும். நன்றி, வணக்கம்.